அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 11 எப்படி நம்ம வந்து சால்டோக் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிராயிங் வந்து நம்ம ஒரு ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங் மட்டும்தாங்க கொடுத்துருந்தோம். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 3D டிராயிங் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சால்டோக்ஸ் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் வியூ மட்டும் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இங்கே இருக்கிற இந்த டாப் வியூ மட்டும் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சைடு வியூ மட்டும் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து இதையே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த டிராயிங்கை எப்படி நம்ம வந்து சால்டோக் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம எப்போ போல் ஸ்கெட்ச் போய்க்கலாம். ஸ்கெட்சில் நான் வந்து டாப் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 40 அவுட்டரில் டயாமீட்டர் 40, அப்புறம் ஒரு சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 20. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய டைமென்ஷன் வந்து இன்ச்சில் இருக்குது. கீழே பாருங்கள் MKSல இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு MMGSக்கு மாற்றிக்கிறேன், மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் யூனிட்டை செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மாற்றினால என் ஸ்கெட்சை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். இப்போ நான் டைமென்ஷனில் போயிட்டு டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து மில்லிமீட்டரில் வருது. இது வந்து 40 இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து 40 mm. அடுத்தது ஜஸ்ட்டு சர்க்கிள் போயிட்டு மிடிலிருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கிள். அது ஆட்டோமேட்டிக்காக டயாமீட்டர் 40 வந்துடு. இன்னொரு டயாமீட்டர் வந்து 20க்கு ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 20. ஸோ நீங்கள் ட்ரிம் போயிட்டு இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். அடுத்தது நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரூடட் பாஸ், செலக்ட் த ட்ரெஜெக்டரி. இது எக்ஸ்ட்ரூடோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 mm. அப்டேட். அடுத்தது ரைட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். இப்போ வந்து சர்க்கிள், இந்த மிடிலிருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 40. அப்புறம் இன்னரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 20. ஸோ இன்னரில் இருக்கிறது இப்போ நம்ம ட்ரா பண்ண வேண்டாம். அவுட்டரில் இருக்கிற டயாமீட்டர் மட்டும் இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் போயிட்டு டயாமீட்டர். அடுத்தது டைமென்ஷனில் இதோட மிட் பாயிண்ட்டுக்கும் இதோட எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. இல்லைங்க, 20 mm இல்லை, 10 mm. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டயாமீட்டர் 20 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ் வந்து 10 mm தான். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். 20 இல்லை, 10 mm. ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இந்த லைனை மேலே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும். ரெண்டு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற பேஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து க்ளோஸ்டு எட்ஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ட்ரிம் என்டிட்டிஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஆஃப் சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடட் பாஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ்மே நம்மளுக்கு வந்து 10 தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஸ்கெட்ச் போய்க்கிறோம். அடுத்தது ரெக்டாங்கிள் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இந்த ஆர்க்கு ஜாயின் ஆகிற இடத்துல கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இது டோட்டல் லென்த் வந்து 40, இந்த ஹைட் வந்து நம்மளுக்கு 10 mm இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 10 தான் இருக்குது. நான் கரெக்டாக கன்ஸ்ட்ரெயினில் மேட்ச் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து 40க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இதை ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இதோட திக்னஸ்மே வந்து 10 mm. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரூடட் கட்டில் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ டேரெக்டாக ஸ்கெட்ச் போயிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் போயிட்டு இந்த சென்டர்லேருந்து இப்போ நமக்கு வந்து டயாமீட்டர் 20க்கு அந்த சர்க்கிள் வேணும். ஸோ டயாமீட்டர் 20க்கு நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூடட் கட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பிளைண்டுக்கு பதிலாக மிட் பிளேன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து 2 பக்கமுமே மெட்டல் ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் அப்டேட். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு தேவையான ட்ராயிங், 3D ட்ராயிங். ஸோ இந்த ட்ராயிங் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடு லோயரில் பாருங்கள், இங்கே கலர் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் கொடுத்துக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு காப்பர் மெட்டீரியல் மாதிரியான ஒரு கலர் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் என்டையர் பாடி ஃபுல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடட் பார்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். நான் வந்து என்டையர் பார்ட்டிக்கும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து வீக்லி கேட் சேலஞ்ச் 11 பார்ட் 5 சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கேம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்கேமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.